அவரு தான்டா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவே ப்ரோ உங்களுக்கு தெரியும். நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் ப்ரோ, 100க்கு 100. இப்ப நீ பேசிட்டே இருக்கும்போது ஒரு ட்வீட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டிஎம்கே காரன் போட்டிருக்கான். அவன் என்ன தெரியுமா போட்டிருக்கான், ஒரு டிவிகே காரங்களாவது எங்க அண்ணன் பிஜேபி கூட கூட்டணி போக மாட்டாரு. அதாவது இவங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, பி டீம் சொல்லி எடுபடி ஆகல. டேய் நீங்களாச்சும் சொல்லுங்கடா நாங்க போக மாட்டோம், நீங்களாச்சும் சொல்லுங்கடா நாங்க போக மாட்டோம்ன்ற ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டாங்க. ஐயோ, அவங்க அரசியல் ரொம்ப தரங்கட்டத்தனமா போகுது ப்ரோ. அதான் சொல்றேன்ல, இவங்களே கேள்வி கேட்பாங்களாம், பேக் எண்ட்ல ஏன்னா இவங்களே வந்து ஒரு பதில் சொல்ல ஒரு சொல்லுவாங்களாம். பெரிய யங்ஸ்டர்ஸ் கூட்டத்தை பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய். அது வந்து டிஎம்கேக்கு மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமே பெரிய ஆப்பு. உண்மையா சொல்லணும்னா ஓப்பனா சொல்றேன், ஏபிஜே சொன்னதே இதான். யங்ஸ்டர்ஸ் கையில தான் நாடு இருக்கு. நான் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லலை, என்டையர் இந்தியாவும் யங்ஸ்டர்ஸ் யோசிச்சா மட்டும்தான் நாடு உருப்படும். ஏன்னா அவனுங்க மட்டும்தான் எதுக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டானுங்க. அவனுங்களுக்கு எது தோணுதோ, அவனுக்கு எதை படிச்சானுங்களோ அதை பேஸ் பண்ணி வேலையை இறங்குவானுங்க. ஏன்னா பப்ளிக்கு இது படிக்காதவங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்க தெரியாதவங்க, அவங்கலாம் வந்து எப்படி சொன்னாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. படிச்சவன் ஒரு விஷயத்தை ஆரண்டி பண்ண தெரிஞ்சவன், தேடி பார்க்க தெரிஞ்சவன் எதுக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டான். அதனாலதான் இன்ட்ரெஸ்ட் யாராலையும் காசு கொடுத்து மறக்க முடியாது. நீ 1000 ரூபாய் கொடுத்தாலும் போய் சரக்கு வச்சுட்டு வந்து திருப்பி அவனுக்கு யாரை பிடிக்குதோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். அதனால இன்ட்ரெஸ்ட் நீ என்னைக்குமே வளைக்க முடியாது. அது ஒரு கால எக்ஸாம்பிள், எப்படி இவங்க வந்து நம்ம மெரினால போராட்டம் பண்ண ஜல்லிக்கட்டுக்கு துரத்தி அடிச்சோம் எல்லாரையுமே. அதுதான் ப்ரோ, இது எனக்கு தெரிஞ்சு கிரேட் எக்ஸாம்பிள் ப்ரோ. நீங்க சொன்னது அப்துல் கலாம் வந்து இந்த இல்ல, மக்கள் யங்ஸ்டர்ஸ் என்ன எப்போ ஒருத்தரை வராங்களோ துரத்தி அரசியலுக்கு. அடிச்சாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ப்ரோ எதிர்கட்சி ஸ்டாலின் ரிட்டர்ன் ஒருத்தர் போனாரு வந்தாரு. ப்ரோ. நான் லைவ்ல இருந்தேன் அன்னைக்கு, நான் அங்கதான் இருந்தேன். ஸ்டாலின் வந்து பேக் போனாரு. நான் அங்க ஸ்டாலின் இறங்கும் போது நாங்க சைட்ல நின்றுட்டு இருக்கோம். வந்தோடனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அவரே போயிட்டாரு, அப்பா அது வேலைக்காவது, இவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கானுங்க, அப்படியே ரிவர்ஸ் போவோன்னு கார்ல ஏறி போயிட்டாரு. நான் அந்த லைவ பார்த்தேன். ஆக்சுவலா என்னன்னா, இது இவரு கிஷோர் ப்ரோ சொன்னது 100% உண்மை. யங்ஸ்டர்ஸ் என்னைக்கு அரசியல் வரானுங்களோ அவங்களுக்கு புரிதல் இருக்கும். இவனுங்க இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் இப்படி எப்படி ஆட்சி பண்ணாங்க, எப்படி ஏமாத்துனாங்க மக்கள் அப்படின்ட்டு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது மிகப்பெரிய ஹிஸ்டரி. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட ஃபியூச்சரே நினைக்கிறேன் நானு. இன்னைக்கு நீங்க தளபதி இங்க ஒரு புலி ஸ்டாப் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இந்தியாவோட ஃபியூச்சர் அது. இது எல்லாருக்குமே பேக் ஃபயர் ஆகும். பிஜேபி இன்க்ளூடிங் எல்லாம் பயப்படுவானுங்க இந்த இந்த அரசியலை வந்து, யங்ஸ்டர்ஸோட அரசியலை வந்து. இட்ஸ் a கிரேட் இது இனிஷியேஷன். இதே மாதிரி கேஷ் பேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் இப்போ நம்ம கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. இப்போ வந்து ஒரு மெயின் ஆள் இருக்காரு, அவரால் வந்து அவங்க கட்சியில இருக்க அமைச்சரை பகச்சிக்க முடியாது. பகச்சிக்கிட்டா ரீசெண்டா இப்போ பொன்முடியை தூக்குனதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு ஊர்ல பைக் எல்லாம் போட்டு கொளுத்துனாங்க. அப்போ அந்த அமைச்சரையும் அவங்க ஜாதியை நம்பி தான் இந்த டிஎம்கே ஆலமரமே இருக்கு. இந்த அமைச்சர் கொஞ்சம் பேர் காணோம்னா அந்த ஆலமரம் பூச மரம் ஆயிடும். அது அந்த அளவுக்கு தாங்காது. நாம ஓட்டு போட்டு நாம தான் எல்லாம் ஓட்டு போட்டு எல்லாம் வரைக்கும் ஜெயிச்சாங்க. நாம இருக்கிறதான் நமக்கு வந்து எப்படின்னா, நம்ம கேஸ்ட் எதை பேஸ் பண்ணியும் கிடையாது. ஏன்னா ஒரு சினிமா ஹீரோனா, அதான் எப்படி சொல்றதுன்னா, எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா எந்த ஜாதியும் சார்ந்தவர் கிடையாது, எந்த மதத்தை சார்ந்தவர் கிடையாது. எல்லாருடைய ஓவரால் கவரவும் அவருக்கு இருக்கும். அதே ஃபாலோ தான் விஜயகாந்துக்கு, அதே ஃபாலோ தான் இப்ப நமக்கும் இருக்கு. சோ கிஷோர் ப்ரோ, நம்மளே இவர் வந்து கட்சி எல்லாருக்கான தலைவர் ப்ரோ. இது ஆக்சுவலா இதுதான் மீன். எல்லாருக்கான தலைவரை வந்து இந்த தமிழ்நாடு அது பார்த்தது இல்ல. அதுதான் டிஎம்கேக்கு இதுதான் பயம். ஏன்னா அதுதான் டிஎம்கேக்கு பயம். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து அந்தந்த மாவட்ட செயலரை நம்பி தளபதி இல்லை. எனக்கு ஒருத்தன் சரியில்லைன்னா நான் அவனை தூக்கி போட்டு அடுத்த ஆள் வைக்கிறதுக்கு நான் ரெடி. உன் கட்சியில் அந்த மாதிரி உன்னால பண்ண முடியுமா? ஏவாவேலு ஒரு தப்பு பண்றான்னா உன்னால தூக்க முடியாது. தூக்கணும்னா அந்த தொகுதி நீ அன்னைக்கே குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதுதான். அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் திருச்சியில ஒரு முக்கியம். தமிழன் ப்ரோ, நம்ம பார்ட்டியோட முதல்வன் படத்துல ஃபண்டமெண்டல் அந்த டைலாக் வரும்ல, இந்த 4 இதுவும் ஒரு ஒரு கட்சிக்காரனோட இல்லையா, ஒரு இது கலண்டா கூட கீழே விழுந்துருவேன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் கலைஞருக்கு வச்ச டைலாக் தான். முதல்வன் இல்ல ப்ரோ, அந்த அதெல்லாமே கேரக்டர் இல்ல ப்ரோ, அவங்களுக்கு அந்த தெரியும். கேரக்டரே அவருக்காக தான் எழுதியிருப்பாங்க. அரங்கநாதன் அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க. இல்ல, இதுதான் அது இதுதான் நிறைய அவங்க டீ சொன்ன கோடிங்க ஆலமரம். பண்ணிருப்பாங்க. ஆமா 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 ப்ரோ, கரெக்ட் கரெக்ட். ஊபிஸ் எல்லாம் வந்து என்கிட்ட வாக்குவாதம் பண்ணது காரணமே நான் ஸ்பேஸ்ல 2 நிமிஷம் பேசணும்னா அடுத்த நிமிஷம் அபியூஸ் பண்றதுக்கு போயிடுவானுங்க. அதனாலதான் எவனும் வரவே மாட்டேங்கிறான். நானும் வெயிட் பண்றேன், எவனாச்சும் வாங்கடா ஸ்பேஸுக்கு என்ன கூப்பிடுவானுங்க, ஒருத்தனும் வர மாட்டான். இல்ல தமிழ் ப்ரோ, நீங்க சொன்ன நம்ம பார்ட்டியோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரும் இல்ல. இந்த இந்த மாவட்ட செயலாளர் பதவி நேர பதவி கிடையாது ப்ரோ. இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல டெமோக்ராட்டிக்கா 4 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் இருக்கு. எமோஷனலா பேசுற மாதிரி இருக்கு, அனிருத்துக்கு வாய்ஸ் லைட்டா தெரிஞ்சு வீணா அனிருத்துக்கு மட்டும் தெரிஞ்சுனீங்களா, இதை ஒரு டோனா போட்டு புது படத்துல இறக்கிடுவாரு. அந்த அளவுக்கு பிரேக் ஆகுது.
அப்புறம் ஹரிஷ் ப்ரோ தலைவா. இன்னைக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அந்த இதுக்கு பேர் என்னது, இவங்களாலதான் பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ஏதாச்சு பப்ளிசிட்டி ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆமா, இவனுங்க தான் 2020 அந்த சொல்றானுங்க. ஆமா ப்ரோ, அதுதான் இடையில நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அவன் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அவன் இன்னொருத்தன் இருப்பான் ப்ரோ அவனோட சேனல்ல, ஓகேங்களா. இவனுக்கு வந்து இவங்களோட டாஸ்க் என்னன்னா இந்த 2020 பாத்தீங்கன்னா டெய்லி அண்ணாமலை பத்தி பேசுறது. ஏன்னா இவனுங்க தான் பாத்தீங்கன்னா பேசி பேசி இவங்களோட ஐடிவிங்க பேசி பேசி அவன் அப்படி ஒரு ஆள் இருக்கிறதே தெரிய வச்சுங்களா. இல்ல அந்த ஆள் என்ன சினிமாவில் இப்போ நடிச்சாரா இன்னைக்கு வரைக்கும் ஸ்பேஸ் போடுறோம்ல, நம்ம ம் போடுறோம், பசங்க போடுறானுங்க. எவ்வளவு நாள் சீமான அடிக்கிறதுக்கு நீங்க ஸ்பேஸ் போட்டிருப்பீங்க? இல்லைங்க நான் போடல. சும்மா போடல. இல்ல ஒரு கலாய்க்கிற நாள் கூட வீடியோ இல்ல. தானே அது. ஆனா அவங்க வீடியோவே டெய்லி சீமானுக்கு தான் போடுவானுங்க. ஆமா. அதான் அவனுங்க லெவலு. ம் அவங்க கூட அவனுங்க கூட சண்டை போட்டுன்னு இருக்கானுங்க ஜாலியா. ஏன்னா அவனுக்கு ரேஞ்ச் அதான். சோ அதனால அந்த மாதிரி அவனுங்களெல்லாம் போ விட்டுடணும். அதுக்கு இல்லைங்க பப்ளிக் ப்ரோ. அவனுங்கெல்லாம் போ விட்டுடணும். ஆஹா இவனுங்க தான் ப்ரோ டெய்லி பேசி பேசி இல்லாத ஒரு அண்ணாமலை பொண்ணு வந்து அவர் வந்து ஒரு எதிர்கட்சி ஏன்னா இவனுக்கு ரேஞ்சுக்கு அவன் தான் அந்த சரி, டைம்ல இவ்வளவு யோசிக்கிறீங்கல்ல. இப்போ ம் இப்ப இன்னைக்கு வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணிருக்கானுங்கல்ல, ம் என்டிஏவோட சேர போறாங்கன்னு இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கானுங்கல்ல. அது ம் எதுக்கு தெரியுமா பண்ணிருக்காங்க? அவனுங்களுக்கு தெரியும் நம்ம போக மாட்டோம்னு. ம் என்டிஏக்கே தெரியும் நம்ம வர மாட்டோம்னு. ம் ஆனா இவனுங்களுக்கு மனசுக்குள்ள என்னன்னா, ஒருவேளை ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு காண்டு நம்ம மூஞ்ச பார்த்து திடீர்னு ரொம்ப காண்டாயிடுச்சுன்னு போய் சேர்ந்துட்டாருன்னா ம் என்ன ஆகும் அப்படின்னு இவனுங்களோட பயத்தோட வெளிப்பாடுதான் இது. நம்ம ம் போறதும் கிடையாது, நம்மளுக்கு அந்த பிளானும் கிடையாது. அவனுங்களுக்கும் தெரியாது, என்டிஏக்கே இன்னும் நல்லா தெரியும் நம்ம வரமாட்டோம்னு. ம் ஆனா அவனுங்களால வெளிப்படையா சொல்ல முடியாது. இவனுங்க இல்ல இன்னும் இப்போ உண்மைக்கு இந்த புரியாதவங்க இவனுங்க கூட இந்த- போலனாலே நம்ம ஜெயிக்க போறோம்ன்றது வேற மேட்ரு, யாரோட கூட்டணி இல்லாமையும். ம் ஆனா ஹரி- இப்ப அவனுங்களுக்கு ஒரு நடுக்கம் எங்க சேர்ந்துருவானுங்களோ. இல்ல இந்த கட்டுக்கதையை நம்பி அறிக்கை வந்தா பத்தியா, நான் சொல்லி போட்டாக்க பத்தியா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு அந்த பீத்தலுக்கு தான், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்கிட்ட இருக்கு வெறும் கட்டுக்கதை புக்கு தான். ஒருத்தவங்க கூட அங்க வரலாறு படிச்சுட்டு வரல. இதுல முன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வந்து கட்சியில வந்து ஒரு விஷயமும் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு விஷயமும் ஒரு செயலும் ஒரு அறிக்கையும் தலைவரோட ஒப்புதல் பெற்று அவர் ஃபுல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது என்ன ஏது இதுல கரெக்ஷன் சொல்லி இது இப்படிதான் போகணும் அப்படிதான் போகணுன்ற வரைக்கும் டிசிஷன் மேக்கர் அவர் தான். இவனுங்களை மாதிரி எழுதி கொடுத்துட்டு மைக் கிட்ட வந்துட்டு சிவில் சட்டம் தேவையா இல்லையான்றதே தெரியாம உளர மாட்டோம், புரியுதா? சோ அதனால அந்த மாதிரி ஒரு அளவுக்கு புரிதல் இருக்கிற ஆளுங்க நம்ம. சோ அதனால இப்போ ஒரு ஒரு அறிக்கை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வருது இல்ல ஏதாவது ஒண்ணு வருதுனாலும் அதுக்கு உங்களுக்கு 2 நாளுக்கு முன்னாடியாவது அவரு அதுல ஒர்க் பண்ணியிருப்பாரு, இல்ல ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இப்போ ஒரு கேஸ் போடுற விஷயம். So அதெல்லாம் என்ன வந்து இல்ல இல்ல ப்ரோ, அவரு வாய்ஸ் கட் ஆயிருக்கு. ஒரு மாச கணக்குல பிளானிங் போற விஷயம், நிறைய விஷயம். சோ இதெல்லாம் புரியாம என்னமோ இவனுங்க கேட்டானுங்க நம்ம போட்டோம், நாங்க பாத்தியா மாஸ்க் காமிச்சிட்டோம், மில்டன் ட்வீட் போட்டா அது ரிப்ளை. டேய் நீ எல்லாம் யாருன்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. உங்க ஜாதகமே எடுத்து இன்னைக்கு எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டோம். இவனுங்க இதுக்கு மேல அதை வச்சு அடிக்கணும். இது ஏன்னா இவனுக்கு அஜெண்டா இல்ல என்ன? நீ அப்படியே அது வந்தாலுமே என்ன சொல்லுவான் பத்தியா, வாட்ச்மேனுக்கு கூட எங்கால மதிப்பு கொடுக்குறாருன்னு சொல்லி நாங்க போடுவோம். ப்ரோ அவன்லாம் ஹிஸ்டரியிலே இது பாத்துருக்க மாட்டான் ப்ரோ. இந்த கூட்டத்தை, இந்த 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 ப்ரோ எனர்ஜியும் இந்த ஃபாலோவர்ஸையும் பாத்துருக்க மாட்டானுங்க. அதனாலதான் ஆக்சுவலா என்னன்னா நம்மள வந்து பிஜேபி ஏடிஎம்கே மாதிரி ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம்னு ஸ்டார்டிங்ல நினைச்சானுங்க. இப்ப ஏன் டேக் கூட போட பயப்படுறானுங்கன்னா இந்த கூட்டத்தை பார்த்து பயம். அது ஆக்சுவலா அவனுக்கு ப்ரோ ஃபுல்லா அந்த பயம். இந்த விஷயத்த சொன்னதுனால சொல்றேன். சிம்பிள் கான்செப்டா ரெண்டே விஷயம் மட்டும், சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஒண்ணு, சொல்லுங்க. இவங்க அந்த பழைய அரசியல்ல ஏடிஎம்கே இந்த மாதிரிலாம் பார்த்து அவங்கள பார்த்ததுனால இன்னைக்கு நம்ம பண்றத அவங்களால யூகிக்க கூட முடியல. இதைத்தான் பண்ணுவாங்கன்னு அவங்களால எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியல. அவனை எதையோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இன்னொன்னு, இந்த நல்லா பாருங்களேன், இந்த குடிக்கிறவனுக்கு காலைல இருந்துச்சுன்னா குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதுலேயே வேற லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் நீ பேசிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. அவங்க பேச அரசியலே வந்து அப்படிதான் இருக்கு. கை கால் நடுக்கத்திலே பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பயந்து பயந்து பேசுறாங்க. என்ன பேசணும்னு தெரியல, என்ன பேசணும் இல்ல நீங்க ஏற்பாடு எதனா அடிப்பான். வீடியோ பாத்துட்டீங்களா? நான் ஒரு கை நடுக்க வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு சொல்றீங்களா? ஐயோ ஐயோ தானே இல்ல ப்ரோ, இப்ப இது கொஞ்சம் இன்னொரு சாரின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மைக் ஆன் பண்ணி பேசும்போது
ஒரு வார்த்தையை தப்பா போட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நண்பா நம்ம கண்ணியமா பேசணும் அப்படின்னு. இல்ல அதுக்கும் சேர்த்து சொல்ற பயமா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் இல்ல பார்த்து பார்த்து வேற அது பேச வேண்டியது இல்ல இல்ல இருக்கு. பேசல. கடந்து வந்துருங்க. அவ்வளவுதான். இல்ல நம்ம பாட்டு எதையா பத்தி யாரையா பத்தி சொல்லி அவனுங்க வேற தனியா அதுதான் உட்கார வச்சிருந்தாங்கன்னா அதுக்குதான் சொல்றேன், என்னைய மாதிரி நாகரிகமா பேச கத்துக்குங்க ப்ரோ. கத்துக்கிறேன் ப்ரோ, கத்துக்கிறேன். கண்டிப்பா கத்துக்கிறேன். வயசானவங்க பெரியவங்க உடல் இதுக்கு வந்து நம்ம என்னைக்குமே நல்லது, அவங்களுக்கு பிரேயர்ஸ் தான் எங்க கிட்ட இருந்து. இல்ல அதே மாதிரி அவங்க அந்த ஆன்லைன்ல பேசும்போது என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஐடியாலஜி பேசணும்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் போயிடுறான். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பேசணும், ஏன்னா நம்ம பசங்க பேசும்போது ஒரு பக்கம் அவன் மைண்ட்ல ஓட் பேங்க்ஸ் பாலிடிக்ஸ் இஷ்யூ பத்தி பேசிட்டு இருப்பான், உடனே அது ஐடியாலஜியோட கம்பேர் பண்றான். அப்புறம் ஐடியாலஜி பத்தி பேசணும்னா இங்கிட்டு ஜம்ப் பண்றான். ஏன்டா உனக்கு என்னதான்டா பிரச்சனை, ஒண்ணு இதை பேசினேன்னா ஏன்டா வீராவேசமா பேசிட்டு இல்ல பின்னாடி நீங்க போய் தெளிவா மார்னிங் பிரைவேட் மெசேஜ் அனுப்புறவன் தானே நீ. நீங்க இன்னொன்னு நீங்க தெளிவா என்னன்னா அவங்களோட பாலிடிக்ஸ், ஐடியாலஜி நீங்க என்னன்னா தெளிவா ஒரு கொஸ்டினே ஒரு பாலிடிக்ஸ் கேட்டீங்கன்னா உடனே போக்கிரி படத்துக்கு சீன்ல எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு தெரிஞ்ச அறிவொளி. அதேதான் அதேதான் பேச ரொம்ப ரொம்ப ஈஸியா அவங்க வந்து ஒரு மாதிரி செயின் மாதிரி இருக்கான் ப்ரோ. ஒரு இல்ல 5 நிமிஷத்துக்கு அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்னா, இவனுக்கு இப்பதான் அப்படியே பிறந்து நேரா வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏஞ்சி வந்து நேரா டிவிக்கு போய் ஜாயின் பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா நான் டிஎம்கேல 4 தலைமுறைக்கு ஓட்டு போட்டு அவனை கத்தி கத்தி சுத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்டயே வந்து நீ முட்டு கொடுத்தன, எது முட்டு எதுன்னு கூட கண்டுபிடிக்க தெரியாது. 4 இல்ல தலைமுறையா ப்ரோ? பிரதர், இதுக்கு நம்ம ஒரு மைண்ட் செட் சொல்றீங்கல்ல ப்ரோ, நம்ம 4 தலைமுறையா போட்டு இன்னைக்கு தலைவர் ஆரம்பிச்சோன்னா இந்த இவருக்கு தான் நம்மன்னு வந்து நிக்கிறீங்கல்ல, இவனுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி எவ்வளவு பேர் ஓட்டு ஆல்ரெடி புஷ் ஆயிடுச்சுன்றது அவனுக்கு ப்ரோ புரிய மாட்டேங்குது. நானும் தான் ப்ரோ. நானும் ஹரிஷ் ப்ரோ, நான் அன்னைக்கு நானும் சும்மா அங்கிருந்து பேசுறேன். வந்தவன் தான். இல்ல இல்ல இத அன்றே கணித்தார் ஆதவர்ஜுனா அண்ணன்ங்கிற மாதிரி கரெக்டா சொல்றாங்க. நம்ம பசங்க அரசியலுக்கு வந்துட்டானுங்க, அவங்களாம் இப்பதான் படத்தை பார்த்து சினிமா பார்க்க போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அவன் படத்தை பார்த்தா கூட இல்ல, ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அங்க போயிட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு வேற தெரியலங்க, எனக்கு அரசியல் தெரியாதுங்கன்ற மாதிரி இருக்கானுங்க. அவங்களுக்கு படத்துலயும் ஃபிளாப் தான். இவங்க பராசக்தின்ற ஒரு படம் தான் ஓடி இருக்காங்க இவங்க வாழ்நாள்லயே. இல்ல இல்ல அதுக்கப்புறம் வசனம் படத்தை எழுதின பார்த்து படமும் நடிச்ச படமும் ஓடி இருக்காது. படத்தை இல்ல படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்றவங்க கிட்ட போயிட்டு நம்ம அரசியலை பத்தி பேச முடியுமா தலைவரே? ஆனா உண்மையை சொல்லணும்னா எம்ஜிஆருக்கு போட்டியா இறக்குறேன் நளினிகாந்த்னு ஒருத்தனை இருந்தாங்க, அவரு இளநி கடை எங்க இருக்கிறாருன்னே தெரியல இன்னைக்கு, அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி உண்மையிலேயே நளினிகாந்த் வந்து டிஎம்கே வந்து ஒரு மழை வெள்ளத்திலயும் எப்படி தண்ணியை பள்ளத்தாக்கு கொண்டு போறாங்கன்றது கழகத்தை தலைவன் படம் பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்படி பள்ளத்தை நோக்கி போகுது தண்ணின்னு, அந்த மாதிரி ஒரு சீன் எடுத்து வச்சிருப்பாங்க. அதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கலை. இல்ல இனிமேல் அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே நடிகர்கள், பாடலாசிரியர்கள், பாடல் பாடுறவங்க. இல்ல இப்ப ஏன்னா ஆல்ரெடி இன்னும் பாட்டு 1 இயர்ல பாருங்க. இல்ல இன்னும் 1 இயர்ல பாத்தீங்கன்னா புதுசா வர காமெடி ஆக்டர் கூட போய், ஏன்னா வேற வழி இல்ல, ஒரு சினிமா ஃபேம்ல இருக்க ஒரு ஆளை வந்து இன்னொரு சினிமா ஃபேமை வச்சுதான் அடிக்கணும்ன்ற மைண்ட் செட்டு டிஎம்கேக்கு எவனும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்டான். அதனால வேற வழி தெரியாம போயிட்டு இருக்கு யோகி பாபு, அந்த பாபு, இந்த பாபு, யோகி எல்லா பாபு. பாபுலாம் கூப்பிட்டு வந்தாங்க. அதான் இல்ல அதுல ஒரு வாரம் பாதி கழிச்சு இல்ல ஒரு அறந்தாங்கி வாரத்துக்கு நிஷாவை தான் இதுல கூப்பிட்டு வரானுங்க. பாதி ஏய், என்னடா இந்த நிலைமைக்கு போயிட்டீங்க. அதான் தமிழ் இல்லங்க, இதுல பாதி ஹிஸ்டரி தெரியாம சில பேரு அஜித்துக்கு வந்து நல்லா மாசா நம்ம ட்வீட் போட்டு அவரை பாராட்டணும்னா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அவரோட ஹிஸ்டரியே உங்களுக்கு தெரியாது, தலையை இவனுங்க எப்படி சீண்டி இருக்கானுங்கன்னு. அந்த ஆளு பரம்பரை பகையில இருப்பானுங்க எல்லாரும். எங்களை வெறுப்பேத்துறதுக்கு வேணா உனக்கு ஏதாவது லைக் போடுவானுங்களே தவிர ஓட்டு வாழ்நாள்ல போடவே மாட்டானுங்க. அவனோட தலைமுறையே சொல்லி வளர்ப்பானுங்க போடக்கூடாதுன்னு. அதனால அந்த மாதிரி எல்லாம் அல்பமா நினைச்சுக்கிட்டு வாழாதீங்கடா. அந்த ப்ரோ டிஎம்கே ஹரிஷ் ஐடிவிலே ப்ரோ இருக்க மெஜாரிட்டி டிஎம்கே ஐடிஸ், இல்ல ஒரு நிமிஷம், டிஎம்கேல இருக்க மெஜாரிட்டி ஐடிஸே பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு பழைய ட்வீட் அஜித்னு போட்டு செர்ச் பண்ணீங்கன்னா அஜித்தை கை ஊத்தி வச்சிருக்கானுங்க. ஏன்னா அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நீ தேவை, உன்னால அவனுக்கு ஒரு காரியம் ஆன்லைன்ல 10 ஆர்டி போட்டோன்னா டிஎம்கே ஜெயிச்சுதான் அவனுக்கு ஒரு டோப்பமைன் உருவாகும், அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் நீ யூஸ், உன்னை ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணிட்டு போயினே இருந்துருவானுங்க. பட் ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா நாளைக்கே அஜித் வரமாட்டாருன்றது அது அவருடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். அவர் கட்சி ஆரம்பிச்சா நாளைக்குமே அஜித்னு டேக் ஓட்டுறவனுங்க இவனுங்களா தான் இருப்பானுங்க. ஆளா அவனுக்கு தான் ஜீவானுங்க. 2026 தோத்து போயிட்டாங்கன்னா அடுத்து பிஜேபி கூட கூட கூட்டணி வைப்பாங்க ப்ரோ.
இல்ல அவனுக்கு எங்க இறங்கிட்டான்னு பாருங்களேன். டிஎம்கே மினிஸ்டர் அவங்க போயிட்டு அஜித்துக்கு ஜிபி படத்துக்கு வந்து கேக் வெட்டுறது என்ன, ஃபர்ஸ்ட் எஃப்டிஎஸ் ஷோக்கு அதெல்லாம் போய் வேற லெவல் உட்கார்றது என்ன. ஏய் என்னையா பண்றீங்க? டேய் உண்மையாவே ப்ரோ. ஆனா நீங்க என்னடா அவங்க இப்படி அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க மனசு ப்ரோ. இது எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்ரா. நம்ம ரெட் ஜென்ட்ல இருந்து சிவப்பு பூதத்துல இருந்து போட்டு நிறைய நட்டமா போகுது. ரொம்ப எக்ஸ்ட்ரா ஐயோ பேக்கேஜா இருக்கு. சுதாரிச்சிட்டாங்க போல இருக்கு. ப்ரோ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சேகர் பாபு அவர் வருஷம் ஃபுல்லா ஸ்டாலின் பர்த்டே இந்த வருஷம்னா 2026 ஸ்டாலின் பர்த்டே 2025 பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவார் அவரு. அவர் அந்த மாதிரி ஆளு. அவர் செலிப்ரேட் பண்ண எல்லா மேடையிலயும் ஒரு ஸ்டாரை கூப்பிட்டு வச்சு பேசுறது தான். இந்த வாட்டி ஒரு ஸ்டாரை இது ஜெயம் ரவி. ஏலே ஜெயம் ரவி பரம்பரை தளபதி ஃபேன்ல நீ அங்க கூட்டு போய் அந்த ஆள் என்ன பேசுவாரு. நீ அவர் வச்சு அவன் இங்க பாரு, இவன் எல்லாம் ஸ்டேஜ்ல ஏறி இவனுங்களா பேசிடுவானுங்க. பேசிட்டு கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி தளபதி ஓட்டு போட்டுருந்துட்டு போயிட்டே இருக்கான். கரெக்டா சொன்னீங்க ப்ரோ. அவனுக்கு டப்புன்னு மாறிடுவானுங்க. என்ன பண்றாங்க கூட தெரியாம மாத்தி விட்டுருவாங்க, ப்ரோ மாத்திடுவானுங்க. யோகி பாபுலாம் இங்க கிட்டத்தட்ட வெளிப்படையா சொல்லிட்டாப்புல, நாங்க நான் சினிமா மேல தான் ஏறி இருக்கேன். அண்ணன் என்னை பிடிச்சி அரசியல் மேடையில ஏத்தி விட்டாரு. அவன் வேற வழி இல்லாம அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு ஹிண்ட், அதெல்லாம் ஓட்டர்ஸ்க்கு ஹிண்ட். அவனே காண்ட்ல இல்ல ஓட்டு போட்டாதீங்கிறாரு. இல்ல ப்ரோ, இன்னும் ஒரு 2 மாசம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜேசன் சஞ்சய்ங்கிற ஒரு டைரக்டர் டிஎம்கே சப்போர்ட் பண்றாப்ல அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு முட்டா போயிருங்க. இல்லங்க, போன வாரம் டிபேட்ல உட்கார்ந்து பேசுறான், வாரிசு நடிகரான். அதுக்குதான் நம்மால கேட்டாரு, அப்ப அவர் யாரு துணை நடிகர் கேட்டாரு. அது மட்டும் இல்ல, இவனுங்களுக்கு எவ்வளவு ஒரு தற்குறித்தனமான இவனுங்களுக்கு பகுத்தறிவுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என் வீடு வச்சிருக்காங்க, எங்க அப்பா வந்து அவரோட வீடை என் பேர்ல எழுதி வைக்கிறதும், இவனுங்க கவர்மெண்டே இவனுங்க சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு அதுல இவனுங்க யார வேணுமோ இவன் குடும்பத்தை உட்கார வைக்கிறதும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு பேசுறானுங்க. இவ்வளோ ஒரு இருப்பானுங்க. எங்கேயோ போய் செல்ஃபி எடுத்தாரு போட்டோ ஸ்டாலின். ஓகேவா, ஒரு பெரிய மண்டபம் மாதிரி அது ஒரு என்ட்ரன்ஸ். அது வந்து அதிமுகவோட ஆளுது. அவரு அந்த பர்சன் போட்டோ எடுத்ததுக்கு அவரை போய் மிரட்டி இருக்கானுங்க, லேண்ட குடுன்ட்டு. அவரு குடுக்கலாம் முடியாது, கிளம்பு நீ போட்டோ தான் உண்டா அப்படின்ட்டு அவரு கேட்டோன்னே அவரை மிரட்டுறது. இது வந்து நகராட்சிக்கு வருது, இது வந்து மெயின் ரோட்ல வருது. அந்த ஆள் பிரஸ கூப்பிட்டு ஓப்பனா உடைச்சிட்டாரு. என்னங்க போட்டோ எடுத்தாலாம் லேண்ட் கொடுக்கணுமாங்க, நாங்க என்னங்க நடக்குது அப்படின்ட்டானுங்க. டிஎம்கே ஐடிவிங்ல ஜாயின் பண்ணோம்னா 2 எலிஜிபிலிட்டி இருக்கணும். 1 சுத்தமா மூளை இருக்கக்கூடாது, 2வது நல்லா முட்டு கொடுக்க தெரியணும். இருந்தா மூணாவது பீர் பாட்டில வாயில ஓபன் பண்ணுமாங்க. 4வது கண்டிப்பா கிட்னி இருக்கணும். ஏன்னா அதை திருடி வித்துருவானுங்க அவனுங்க, அதுக்குதான் அவங்கள கூப்பிடுவானுங்க. இல்ல திருப்பி கேள்வி கேட்டானுங்கன்னா திரும்பி பக்கம் ஓடிடணும், இல்ல பிளாக் பண்ணிட்டு ஓடிடணும். இதுதான் உங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங். நல்ல காத்து, விவசாயம், அந்த விளம்பரம் ஒண்ணு வரும் பாத்தீங்களா, அப்ரோச் பண்ணிருப்பானுங்க போல் இருக்கு. கிஷோர் ப்ரோ வேணான்னு தப்பிச்சு ஓடி வந்திருக்கீங்க. இல்ல எனக்கு வந்து ஓப்பனா சொல்றேன், எனக்கு சுத்தமா பிஜேபி பிடிக்காது. அந்த கர்மத்துக்காக அந்த சிகப்பு வெள்ளைக்கு, அதான் சிகப்பு கருப்புக்கு முட்டு கொடுத்தேன். 4 தடவை ஓட்டு போட்டுருவேன். இப்ப தெரியும் எனக்கு பிடிச்ச ஆளு என்னுடைய பாயிண்ட்ல நான் யோசிக்கிற மாதிரி ஒருத்தர் எனக்கு லைனை பாக்குறாருன்னு போது நான் கண்ணை மூட்டு தபால் முடிச்சிட்டேன். நாளைக்கு எனக்கு தெரியுது அவரு எதிரா போக மாட்டாருன்ற அந்த கான்பிடென்ட் எனக்கு இருக்கு. அதனால கண்ணை மூட்டு அடிக்கிறது வேற. கிஷோர் ப்ரோ ஒரு டவுட், 4 தலைமுறையோ பிஜேபி பிடிக்கல? இல்ல அது பிடிக்க யோசிச்சு பரவாயில்ல, மூளை இல்லாம தான் போனோம் அங்கெல்லாம். காந்தி இருந்தாரா அந்த கட்சியில? புரியல. இல்ல இவங்களுக்கு எப்படி சொல்றது, எங்கேயாவது மூளை இல்லாம போனோம், அங்க எதுவுமே இல்லாம தான் போனோம் பிஜேபிக்கு போனா. அந்த மைண்ட் செட்டுக்கு சொல்றேன். எங்க ஊரெல்லாம் பிஜேபி இருக்கிறது இந்த வருஷம் எதுவுமே இல்லாம போறன்றது நீங்களே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிக்கு பதிலா புரிஞ்சுக்கணும். இல்ல யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்களே எங்க ஊர்ல பிஜேபி இருக்கிறதே இப்பதான் தெரியும்னு சொல்லிட்டு, அதுவும் யாரால திமுக தான் தெரிஞ்சிருக்கும். விசாரிச்சு பாத்துக்கோங்க. பிஜேபி உள்ள வந்துரும், எங்களுக்கு பிஜேபி யாருன்னு தெரியாது எனக்கு. 2021 ஆன்லைன்ல முட்டு கொடுத்து தான் பிஜேபி உள்ள வந்துரும் பிஜேபி. ஆனா அந்த பாட்டை அவனுங்க கூட சேர்ந்து பாடினதே நாங்க தானே. சோ இப்ப எங்களுக்கு தெரியுது. அதனால அந்த பாட்டை என்கிட்ட வந்து பண்ணாடி, என்கிட்ட நான் பண்ண பாட்டு எனக்கே போடுறீங்களேடான்ற மாதிரி இருக்கு. ஊர் எல்லையில இருந்து அவுட் சைட், நீ இங்க சிட்டியை விட்டு அவுட் சைட், கோ ஸ்டாண்ட் அவுட் சைட். நீயும் போ, அவனும் வேணா நீயும் வேணா, 2 பேரும் வெளில போயிடுங்கடா. கிளாஸுக்கு வெளியில போய் நீல் டவுன் பண்ணுங்க. நீங்க தானே சொன்னீங்க ஆட்டக்காரன் எல்லாம் இறக்கி விட்டு இது பண்ணிருந்தாங்க பிஜேபில. நீங்க அண்ணாமலை தானே சொன்னீங்க.
அண்ணாமலையா? அண்ணாமலை ஆட்டக்காரனை யாரையும் இறக்கி விட்டேன்னீங்களே, ஆட்டக்காரனையே தூக்கிட்டானுங்க இப்போ. இப்ப பிஜேபியில என்ன பண்றது ஏது ஏங்க பண்றதுன்னு தெரியாம அவர் கூத்துல சவுக்கால் அடிச்சுக்கிறவருங்க அவரு போய். ஏங்க என்னங்க அது யோ, ஸ்டேட்ஸ்ல போயிட்டு வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்க. என் காதல் எல்லாம் இல்ல இல்ல நார்த்ல தமிழன் ப்ரோ, சர்க்கஸ் இந்த தமிழன் ப்ரோ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் மெஜாரிட்டியாக டிஎம்கேக்கு ஓட்டு போட்டதுக்கு மெயின் காரணம் அந்த பிஜேபி பொசிஷன். எனக்குமே நிறைய பேரை தெரியும். ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு வந்து இந்த பிளவுவாத அரசியல் விருப்பம் இல்லாமல் நம்ம கிட்ட இருந்த ஒரே சாய்ஸ் அப்போதைக்கு இந்த டிஎம்கே மட்டும்தாங்க. அது வேறு போக நீங்கள் எத்தனை பேர் நம்ம ஸ்பேஸில் பேசும்போது கீழெல்லாம் பார்த்துருக்கீங்க தெரியும். இந்த மாதிரி நான் நிறைய பேர் சொல்லி பார்த்துட்டேன். நான் கேட்ட எல்லாருமே நான் போன தடவை டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன், இந்த தடவை தளபதிக்கு தான் போட்டேன். இந்த ஒரு சர்வே எடுக்கிறாங்க தெரியுமா, அந்த ஓட்டு புரிஞ்சிடும் இந்த ஓட்டு புரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு சிக்னிஃபிகண்டாக மெஜாரிட்டி டிஎம்கே ஓட்டு கண்ணா பின்னு பிரேக் ஆக போகுது. அது அவங்க ரொம்ப இல்ல அண்டர்எஸ்டிமேட் இங்க பண்ணிருக்காங்க. ஓட்டு பிரியுதோ இல்லையோ டிஎம்கே அடிச்சு வச்ச மொத்த காசு பிரிஞ்சிரும். அதுதான் நடக்கும். இல்ல இப்போ பிரதர் இல்ல உண்மையா இப்போ சொல்றேன். முன்னாடி இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன். சின்ன விஷயம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எல்லாரும் சொன்னாங்க ஏடிஎம்கே பிடிக்கிறவங்க டிஎம்கே போனாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, யாருமே ஏடிஎம்கே பிடிக்கிறவங்க டிஎம்கே போல நல்ல ஒரு தலைவர்கள் இல்லை. அன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு அந்த அம்மா இல்லை. அதே மாதிரி அடுத்த தலைவர்கள் பெரிய தலைவர்கள் இல்லாததுனால இந்த மாதிரி ஒருத்தர் சரி வந்தா நல்லது பண்ணுவாரோன்னு நினைச்சு டிஎம்கே போனாங்க தவிர மற்றபடி பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. பெரிய நல்லா தலைவர்னா புரிஞ்சு ஏஜ்ல ஒரே சொல்றீங்களா? இல்ல ஒரே நிமிஷம். இப்போ யாராவது சொன்னீங்க அந்த அம்மா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, நல்ல தலைவர்கள்ன்றதுனால தான் அந்த அம்மாக்கே ஓட்டு போட்டு இருந்தாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆமா உண்மை அதான். அதாவது என்னன்னா ஆளுமை உள்ள ஆட்கள் இல்லை, அதுதான் உண்மை. கரிஷ்மேட்டிக் லீடர் இல்லைங்க இன்னைக்கு. இன்னைக்கு ஆளுமே இன்னைக்கு டிஃபைன் பண்ற மெஜாரிட்டி பாலிசி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கவர்மெண்ட்டுக்குள்ள இருந்து ஊபி வருது. செவன் ஏங்க கீழே கேட்டுட்டு ஏங்க இருந்தாங்க. என்னடா இருங்க இருங்க கரிஷ்மா பைக் பத்தி எல்லாம் ஓகே ஓகே பேசிக்கிட்டு இல்லைங்க ஓகே சின்னவரை பாத்திருக்கீங்களா? என்னங்க நீங்க? இல்ல என் துணை காதுல நடிகரா வேற ஏதோ கேக்குது, சொந்த தப்பு தப்பா கேக்குது இல்ல. இல்ல இப்ப யாரும் கரிஷ்மாட்டிக் நீங்க கீழே இருக்கவங்க நின்று பாலிடிக்ஸ் பேச போட்டு கரிஷ்மா பைக்கை பத்தி பேசிக்கிறீங்க கேட்பானுங்க. அந்த அளவுக்கு ஆல்ரெடி டோல்டட் குரூப் கிட்ட போய் இதெல்லாம் பைக் ஒண்ணும் இல்ல ப்ரோ, அந்த பைக் ஆல்ரெடி ஒண்ணும் இருக்கா? அவங்க bro, காலத்துல இருக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ. சைஸ் வாட் இஸ் த மெயின் இஷ்யூ? சாரி, I don't know. டெவலப்மெண்ட் புரியல இல்ல வாட் இஸ் த புரியல மெயின் இஷ்யூ? கரப்ஷன் பத்தி இல்லங்க புரியல. அது காங்கிரஸ் சொன்னது மட்டும் புரிஞ்சுது, வேற எதுவுமே புரியல அவருக்கு. என்னத்த இதெல்லாம் வந்து போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசி நிதி வாங்கி கொடுத்து இதெல்லாம் தனியா அமுச்சு விட்டா எதையோ கேட்டு காதுல எதுக்கோ கையெழுத்து போட்டு வந்தா யாரு பொறுப்பு? இல்ல அது அப்படியே அந்த தனி ஒருவன் படத்தை அப்படியே ஜெராக்ஸ் அடிச்சிருக்காங்க பாருங்க. ஐயா எனக்கு நெஞ்சு வலி. எதுக்காக மேடையை ஏறணும்? ஒரு மக்கள் பிரச்சனைக்காக இல்ல இதுல பேசணும். ஒரு வித்தியாசம் தான். இல்ல இது ஒரே ஒரு வித்தியாசம் தான். அங்க ஒரு தம்பி ராமையா, இங்க ரெண்டு தம்பி ராமையா. நோ சித்தார்த் அபிமன். ஐயோ ஐயோ ஆனா நம்ம ரொம்ப டீப்பா போறோம். எக்ஸ்பைரி எப்படா இருக்க? என்னடா பண்ற? நல்லா இருக்கேன். இப்பதான் சாப்பிட்டேன். என்ன அப்புறம் என்ன நினைக்கிற? கொத்தடிமைங்க டெய்லி இப்படி பயங்கரமா ஆயிடுச்சு. கிரவுண்டுக்கு போன அப்புறம் கதறல் சிரிப்பா வருது. இவங்களுக்கு எப்படிதானே புரிய வைக்கிறது? அவர் வந்து இவ்வளவு தெளிவா சொல்றாரு, எனக்கு வந்து கொள்கை எதிரி அவங்கதான் அப்படின்னு சொல்லி. நான் அப்புறம் வந்து நான் என்ன அவன் கூட வந்து கூட்டணி வைக்கிற அளவுக்கு நான் வந்து எப்படி நான் அது வந்து புரியல. என்ன லாஜிக்ல என்ன ஒரு இதுல வந்து இவங்க வந்து இதை சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. படிச்சிருக்காங்களா இல்ல வந்து காது கேட்குமா? அவர் பேசுறது சொல்றதெல்லாம் வந்து புரியுமா? பல தடவை வந்து உங்களை அடிக்கிறப்பெல்லாம் அவங்களே சேர்த்து அடிக்கிறாரு, அவங்களை அடிக்கிறப்ப உங்களை சேர்த்து அடிக்கிறாரு. இது எப்படி நீங்க வந்து அவர் வந்து நீங்க போய் கூட்டணியில சேருவாருன்னு நினைக்கிறீங்க? அதிமுக தனியா இருந்தா அவங்க 200 ரூபாய் கொடுக்கறத தவிர எதுவுமே புரியாது. நீ அந்த 200 ரூபாய் டோக்கன் வச்சாதான் அவனுக்கு நீ சொல்றத செய்வானுங்க. அவ்வளவுதான். அதான் அவனுங்களோட இது ப்ரோக்ராம். இதை தவிர நீ என்ன சொன்னாலும் புரியாது. ப்ரோ பயத்துல சாப்பாடு இறங்கனால பசி காதை அடைக்கிறது நம்ம பேசுறதுலாம் அவனுக்கு கேட்க மாட்டேன். இல்ல அந்த கேட்காத காதுல நல்லா ஹை வோல்ட் ஸ்பீக்கரை வாங்கி உதயநிதி சாங் போட்டோன்னா கேட்கும். காது ரெண்டு பிஞ்சிடும். யாரையும் மேல பார்சல் பண்றதுக்கு வழி சொல்ற மாதிரி இருக்கு. வேணாம் ப்ரோ. இப்ப இது அவங்க அந்த நெரேட்டிவ் செட் பண்றது வந்துட்டு இப்ப ஆன்லைன்ல நாம இருக்குமா நம்மளுக்கு இல்ல. அந்த டிவியில உட்காந்துட்டு பேசும்போது அந்த
பாமர மக்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த அரசியல் தெரியாம வீட்ல எல்லாம் நியூஸ் கேட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து எல்லாம் இவங்க இப்படி பண்றாங்களா அப்படி நினைக்கிறாங்களா, இதுதான் உண்மை போல அப்படின்னு அது நினைக்க வச்சிருக்கு நிறைய பேரு. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் இது இன்னைக்கு வந்து நம்ம போட்டோம் தெரியுமா, அந்த யாரெல்லாம் இந்த மீடியால வந்து காசு வாங்கினா அஜெண்டாக்கு பேசுறானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேர் டிஃப்ரெண்டா ஒரு லிஸ்ட் போட்டோம். அதுல முக்காவாசி எல்லாரும் செக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு எல்லாத்தையும் ஆட் பண்ற மாதிரி லிஸ்ட் போட்டிருந்தேன். உண்மையே என்ன பண்ணுங்க, அவன் நம்மளுக்கு பாசிட்டிவா பேசினா கூட அந்த லிஸ்ட்ல இருக்க எவன் வீடியோவையும் போட்டுறாதீங்க. அது என்ன டெக்னிக்னா, லைட்டா நம்ம மேல ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசுவானுங்க. பேசிட்டு 4வது வரி வந்து என்ன இருந்தாலும் அவர் ஜெயிக்க மாட்டாருங்க. ஐ எம் அகைன் டெல்லிங் he will be a disruptor 100% not a ஆமா victor ஆமா. அப்படின்றவாங்க. Correct. சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே தளபதி பத்தி பேசிதான் இவங்க இதுவே ஃபாலோவர்ஸே அது ஏத்திக்கிறாங்க. ஏன்னா நீங்க தம்ப்நெயில்ல இல்லாட்டி ஹேஷ்டேக்ல இல்ல வீடியோ டைட்டில்ல டிவிக்கே இருந்தாதான் அந்த வீடியோவே தொட போறாங்க எல்லாரும். அது அவனுங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இவனுங்க உட்காந்து சும்மா உதயநிதியை பத்தி பேசினாலோ நம்ம ஐயா ஸ்டாலினை பத்தி பேசினாலோ சீண்ட மாட்டேங்கிறானுங்க. சோ இதனால என்னன்னா அது ஒரு கிளிக் பைட் மாதிரி அப்படியே நம்ம தலைவர் பேரை வச்சுட்டு அப்படி உள்ள வந்தப்புறம் அவனுங்க வேணுங்கிற அஜெண்டாவா அதை சொருவிக்கிறதுக்கு அதை அவனுங்களே தனியா சொருவிக்கிட்டோம். உண்மையே நம்ம சேர்ந்து சொருவோனா. சோ அதனால உண்மையே அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கவனுங்க வீடியோ நம்மள எவ்வளவு பேர் நீ தான் சிஎம்னு அவனுக்கு சொன்னா கூட அவன் சொல்றது நம்மளுக்கு வேணாம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு நாள் இருந்தது ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அவனுங்களோட வீடியோலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுக்காக உண்மையா நம்ம தோழர்கள் கரெக்டா பேசுறாங்க. ஏன்னா வெளியில இருந்தெல்லாம் வந்து எவனும் நம்மளை ஜெயிக்க வைக்க போறது இல்ல. நம்மளோட வெற்றியை நம்ம தோழர்கள் தான் உறுதிப்படுத்த போறாங்க. நம்ம இருக்கிற படையதான் இன்னைக்கு ஃபேன்ஸா இருந்தவங்க இன்னைக்கு ஃபாலோவர்ஸா மாறி நம்ம தான் அவருக்கு இருக்க போறோம். ஸோ அதனால நம்ம சைட்ல அபிஷியலா இருக்கவங்க பேசுறது இல்ல உண்மையா ஆரம்பத்துல இருந்து கரெக்டா பேசிட்டு வந்தவங்க அவங்க எல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க ஐயநாதன் ஐயா ஸ்லிப் அடிச்சிட்டாரு, சர்க்கஸ் பண்ணாரு இன்னைக்கு. அப்படியே உடனே தளபதிக்கு எதுவும் தெரியாது, ஸ்டாலின் தான் நேத்து வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் கிட்ட இருந்து ஆட்சி போகணும் வரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட மரியாதையை காப்பாத்திக்க தெரியாம இன்னைக்கு நீ பெல்ட்டி அடிக்கிற. சோ அதான் இனி இதுல நம்ம சைட்ல எல்லாம் சில பேர் வருத்தப்பட்டாங்க, ஐயநாதன் ஐயா என்ன இருந்தாலும் நம்ம வந்து விட்டுருக்க கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தா எல்லாரோட ட்ரூ கலரும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. இன்னும் அந்த ஆள் என்னென்னலாம் போயிட்டு அந்த இது அது என்ன சசிகுமார் படத்துல ஒரு தாத்தா ஒருத்தர் பெரம்பெத்துன்னு வருவாரு, என்ன தாண்டி போயிடுவியாடா அப்படின்னு. ஸோ இவர் வந்து அந்த கேரக்டர் பண்ண வந்திருக்காரு இப்ப நம்ம கிட்ட. ஸோ அதனால அவரை ஊதி விட்டு இந்த மாதிரி வரப்போற நிறைய பேரை வந்து நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி நெகட்டிவா ஒருத்தன் வந்து பேசுறான், ஒரு சில்லற பையன் வந்து பேசுறான் நம்மளை பத்தியோ இல்ல தலைவரை பத்தி பர்சனல் அபியூஸ் பண்றான்னா அதை முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்றது. இவனுங்க அபிஷியலா இருக்காங்கல்ல, கட்சியில வந்து பொறுப்புல இருக்காங்கல்ல, மேடையில அபிஷியல் மேடையில பேசுறதெல்லாம் அப்படியே எடுத்து போடலாம். அதை தவிர இவனுங்க காசுக்காக கூலிக்கு மாரடிச்சுட்டு கட்சியில இல்லாம வெளியில நின்று இந்த திருச்சி சூர்யா இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பானுங்க. நேத்து லூசு மாதிரி அவர் 6 மணிக்கு மேல வர முடியாது, ஏன் பசங்களுக்கு விருது கொடுத்துட்டு நின்னாரு நைட் வரைக்கும், நீயா நின்ன இல்ல உன்னால நிக்கதான் முடியுமா, 10 நிமிஷத்துலயே சொங்கிடுவ. சோ அதனால அந்த மாதிரி எல்லாம் இவனுங்க வாய்க்கு வந்த மாதிரி சும்மா ஏதாவது ஒண்ணு பேசலாம்னு பேசிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு டிராக்ஷனே கொடுக்காதீங்க. ஒருத்தன் இந்த மாதிரி நாய் நெகட்டிவா தான் பேச போறான்னா வீடியோ கிளிக் கூட பண்ணி பாக்காதீங்க இந்த மாதிரி நாய்ங்கள்த. அவனுங்களை இது பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். டிராக்ஷனே கொடுக்க கூடாது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு. அந்த நீங்க சொன்னீங்களா அந்த சூர்யா அவங்க அப்பா எல்லாம் எப்பேற்பட்ட ஆளு, அவரே ஒரு பாலியல் கேஸ். அப்போ அதுக்கு பிறந்ததும் அப்படிதான் இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். அந்த மாதிரி எச்சைங்களை வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு அவனுங்களை வீடியோ கிளிக் பண்ணி கூட பார்க்க கூடாது. தெரியணும் அவனுக்கு என்னதான் உழுந்து புரண்டாலும் நம்மள சீண்ட மாட்டானுங்க, நம்மள வந்து ரத்த கண்ணீர்ல வர எம்ஆர் ராதா மாதிரி தான் பாக்குறானுங்கன்றத அவன் புரிஞ்சுக்கிட்டோம். இங்க லிசன் பண்ற 200 பேர்கிட்டயே நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், பப்ளிக் பேசுறத மட்டும் எடுத்து போடுங்க. பப்ளிக் பேசுறது எப்படி இருக்கும்னா அப்படியே ரியலிஸ்டிக்கா, எப்படின்னா சுத்தி 50 பேர் 20 பேர் 30 பேர் இருப்பாங்க, டைரக்டா ஒருத்தன் போய் மைக்கு கொடுத்து பேச வைக்கிறது. இன்னொரு குரூப் இருக்கும், இன்னொரு குரூப் இருக்கு, அதாவது இந்த டிஎம்கே குரூப் எப்படின்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சு தனியா ஒரு ஆளை வச்சு அவங்களுக்கு மட்டும் அந்த போர்ட்ரேட் ஷாட் வச்சு எல்லாம் வீடியோ எடுத்து போடுவாங்க. அதெல்லாம் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கிடையாது, உருட்டு ஒப்பீனியன்.
ஸோ பப்ளிக்கு வந்து விஜய் பத்தி நல்ல முறையா பேசுறதோ இல்ல அவங்க என்ன கருத்து வைக்கிறாங்களோ அதை எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப்ல உட்காந்துட்டு இந்த மீடியால நான் தான் பருப்பு, எனக்கு 2 கொண்டை இருக்குன்ற மாதிரிலாம் பேசுறவன்ல அவன் வீடியோ பார்த்துட்டு ஆமா எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ மூட்டு கிளம்புடான்னு சொல்லி அப்படியே மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நான்லாம் இது வரைக்கும் அவன் வீடியோவும் போட்டது கிடையாது. வேற மாதிரி கேட்டுச்சு ப்ரோ. நான் இப்பயும் சொல்றேனே, நான் 2017ல நிறைய அனுபவிச்சுட்டேன். ஏன்னா நிறைய மியூசிக் டைரக்டர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பிற்காலத்துல அகைன்ஸ்ட் ஆனவங்களாம் நிறைய பேர் பார்த்துட்டேன். அதனால எனக்கு இந்த அனுபவம் இருக்கு. அதனால அவ்வளோ சீக்கிரம் நான் ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டேன். வீடியோ போட்டதும் கிடையாது. மதிவான பக்கத்துல இருக்கனே ஒன்று சொன்னா கூட சரி நீ சொல்லிட்டியா, நீ சொல்லி என்னடா எனக்கு தெரிஞ்சுக்கிறது, எனக்கு தெரியும்டா என் காலை பத்தி போடா அப்படின்ட்டு இப்படிதான் ஸ்கிப் பண்ணிட்டு போறது. ஸோ இந்த லைக் ஆர்டி அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் பப்ளிக் பேசுறது யூடியூப்ல நிறைய இருக்கு. இல்ல உங்களால முடிஞ்சா நீங்களே போய் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டு போடலாம். அதை விட்டுட்டு இந்த யூடியூப்ல ஆமா 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு குனியறவங்க வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு வேஸ்ட், டைம் வேஸ்ட். கடைசியில அது அவர் உங்களுக்கு தான் சொன்னது நஷ்டமா வந்து இருக்கும். அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் கீழே போட்டா குனிஞ்சு எடுப்பாங்க அதை சொன்னாரு. எதையாவது ஒண்ணு சொல்லி விட்டுரு ப்ரோ நீ, அப்புறம் நான் அதுக்கு விளக்கம் வேற கொடுக்கணும். ஆக்சுவலா இந்த ஒரு வருஷமாவே பாத்தீங்கன்னா நானும் ஹரிஷ் ப்ரோ எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன் இந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் வந்து புதுசா ஒருத்தவங்க வந்து பேசினா ட்ரஸ்ட் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா அந்த சேகோர செங்குட்டுவான்னு ஒருத்தவங்க இருப்பான் பாத்தீங்களா, இப்ப பேசியிருக்கானே ரீசெண்டா கூட, அவன்லாம் நல்ல நமக்கெல்லாம் ஆரம்பத்துல ரொம்ப சொம்படிச்சிருப்பான். இந்த இவன் என்ன ரஜினி. தெரியுமா அஜெண்டா அவனுக்குலாம், அவன்லாம் வந்து என்னமோ பேசுறத கேட்டுட்டு அவனெல்லாம் கூப்பிட்டு வாங்க ஐயா கட்சிக்குள்ளன்னு. டேய் இவனுங்கெல்லாம் தப்பு கணக்கு போட்டதுதான். ஆனா மாநாடுக்கு அப்புறம் அவர் பேசின அப்புறம் இவனுங்க ஒரு பேக் ஸ்டெப் எடுத்தானுங்க. இந்த ஆளு எவனுங்க இல்லைன்னா கூட அவனே எல்லாத்தையும் பார்த்துவான் போகுதுடா, இவரு சாதாரண ஆள் இல்லைன்னு அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டானுங்க. சோ அப்பதான் அவங்களுக்கு ஜர்க்கு வந்தது. இவெல்லாம் அதுதான் அபியூசருங்க. ப்ரோ, அந்த நீங்க சொல்ற பேர்லாம் அவன் வீடியோ அதுதான் ப்ரோ. இல்ல ப்ரோ நம்ம இல்ல இல்ல நம்ம விக்னேஷ் bro, நீங்க ஆரம்பத்துல சேகுவாரான்னு சொன்னதானவோ. சொன்னீங்க, என் காதுல வேற ஆமா என்னமோ ஆமா வந்துச்சு. சரி. இல்ல இல்ல அது நல்ல பேர் தான். ஆனா அது அந்த பேரை வந்து ஒருத்தன் அபியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டான். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி விஷயம் யாருதையுமே நீங்க இன்ட்ரெஸ்டடா சரி இல்ல என்ன ப்ரோ. திட்டிருக்கான்னு கூட போய் பார்க்காதீங்க. அப்படி இல்ல ப்ரோ. ஆரம்பத்துல உங்களுக்கே தெரியும் அந்த இதுக்கு அது என்னது, இந்த சத்யன் ராமசாமின்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பான் தெய்வம் பாத்தீங்கன்னா. சோ அவன்கிட்ட போயிட்டு இவன் டிபேட் பண்ணிட்டு ஒரு வீடியோ எல்லாம் பேசியிருப்பான். இந்த கட்சி ஆரம்பிச்சு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தளபதி ரொம்ப அப்படி டீப்பா இப்படின்னு ஃபாலோ பேசியிருப்பான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இவனை. ப்ரோ. இவனை மட்டும் இல்ல ப்ரோ, எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கு. ஆரம்பத்துல எவன் எப்படி பேசுவான் அதான் சொல்லிருக்கேன். இப்பதான் மான்சர் சொல்றா 10-30 பேர் ஆயிரம். அந்த லிஸ்டே நம்ம இதெல்லாம் வந்து இவனுங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி மீடியாலயும் உட்காந்துட்டு இன்னைக்கு நம்ம போட்டதெல்லாம் யாருன்னா மீடியா. இதுல என்ன தெரியுமா பிரச்சனை, இவெல்லாம் டிஎம்கே ஆதரவாளர்னு சொல்லிட்டு எல்லா டிபேட்லயும் பேசினானா நம்மளுக்கு மேட்டர் கிடையாது. ஆனா இவனுங்க எல்லாம் என்னன்னா பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் அப்படின்னு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு டிஎம்கேக்கு சொம்படிக்கிறதுக்கு உனிமே உங்க எல்லாரையுமே தமிழ்நாட்டுல உனக்கு தெரியாதவனுக்கு எல்லாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றேன். எப்படி நம்ம இவன் இருக்கான மலபாரு ரவீந்திரன் துரைசாமி பேசினாலே நான் டிபேட்ல கூட ஸ்கிப் பண்ணிட்டு தான் கேட்பேன். ஏன்னா அவன் பேசுறதே எனக்கு மக்களுக்கோ யாருக்குமே பயனுள்ளதா இருக்காது. உண்மை எல்லாருமே ஸ்கிப் பண்ணுவாங்க. உன்னை பாமகவிலேயே அடிச்சு துரத்துனாங்க ப்ரோ. அந்த இல்ல பாமகல போய் சேர்ந்து பாமகல அடிச்சு துரத்தி ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணதாவெல்லாம் பாத்தீங்கன்னா அது இதெல்லாம் இருக்குது. அவர் யாரு தெரியுமா ப்ரோ, சிஎம் ஆக்குறதுக்கு முதல்ல வந்தாரு சரத்குமார சிஎம் ஆக்குவேன்னு உள்ள வந்த பார்ட்டி ப்ரோ அது. அதான் அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவனுங்க எல்லாம் இந்த மாதிரி நிறைய லெக்குதா தான் இருக்கானுங்க ப்ரோ. யாரையாவது உருப்பட வைக்கிறேன்னு உள்ள வந்து அந்த கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு போறதுதான் அவனுங்க வேலை. இப்ப பிஜேபிக்கு வந்திருக்கிறாரு. இல்ல ப்ரோ ராஜகம்பீரெல்லாம் இல்ல ப்ரோ, ராஜகம்பீரெல்லாம் நெக்கெல்லாம் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாத்தீங்களா, எனக்கு சிரிப்பு வந்து போச்சு. ஐயோ இப்படியும் ஒரு இல்ல அவன் என்ன சொல்றான், அந்த ராஜகம்பீரனுங்கிறவன் பத்திரிகையாளர்னு உட்காந்துக்கிட்டு அந்த காலத்துல இருந்து மேடை பேச்சுனா ஒரு நகைச்சுவைக்காக இப்படித்தான் பேசுவாங்க, பொன்முடி பேசுனதெல்லாம் கரெக்ட் தான், இதுக்கெல்லாம் தூக்கணுமா அப்படிங்கிறான். ஏய் கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்காடா, கொஞ்சமாவது ஒரு ஒரு மைண்ட் ஒரு நாகரிகம் இருக்கா? ப்ரோ வார்னிங் அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஜென்மத்திலயும் கிடையாது. அதெல்லாம் கேட்காதீங்க. அறிவு இருக்கான்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் இருக்காது, என்னைக்குமே இருக்கு. சாரி ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இல்ல சொல்றேன் இருந்துட்டு அது இதுல என்னன்னா நான் அதே மாதிரி அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு நம்ம என்ன எப்பவுமே சும்மா கலாய்க்கிறோம் இது பண்றோம். பட் ஏகே வந்து
அது ஒரு பிரேவ் மூவ் அப்படின்னு சொன்னது வந்து பேரை மென்ஷன் பண்ணாரோ இல்லையோ, சோ ஏதோ அது வரைக்கும் அவர் சொன்னதுக்கு வந்து we have to அப்ப appreciate. அரசியல்ல ஒருத்தர் பின்வாங்கிட்டாரு, அவர் இன்டைரக்டா சொல்லிருக்காரு ப்ரோ. இல்ல அது நம்ம ஆனா முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அவர் விட்டு அது என்னைக்குமே அது வெள்ளக்கொடி தூக்கிட்டாருன்னா அது முடியலன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆன அப்புறம் அவரை போய் இல்ல ப்ரோ எனக்கு அவங்க மேல தனிப்பட்ட மரியாதை இருக்கு ப்ரோ. ப்ரோ இங்க நீ நிறைய ஊமை போட்டு பேருக்கு குத்திட்ட. ஸ்பீக்கர்ல இருக்கவங்களுக்கு இருக்கு, மரியாதை அப்படியே இருந்துட்டா நல்லா இருக்கும். எக்ஸ்பைரி இருக்கேடா? இருக்கானே. ஓகே ஹார்ட் விடுவேன்னு நினைச்சேன் உன் தலைவர் பேரை சொன்னோன்னே. எக்ஸ்பைரி உன்ன பேச சொல்றாப்ல. பேசலாம் சொல்லல, நீங்க வேற. ஐயா அவங்க கம்முன்னு இருந்தாலே போதும், அமைதியா இருங்க. நிறைய சென்னையில நிறைய இடத்துல இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் விடுவாங்க பாத்தீங்களா, இந்த முட்டுக்கட்டை கொடுக்கறது, சென்ட்ரிங் வேலை பாக்குறது, நிறைய தட்டுப்பாடாம். எல்லாமே வந்து அறிவாலயத்துல வாங்கி வச்சிருக்காங்களாம், எவ்வளவு முட்டு கொடுக்கலாம் என்னன்னு. கம்பி தட்டுப்பாடு எல்லாம் வந்திருக்கு, பஜார் ஐட்டம் எல்லாம் காணோம். இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வாக்குறுதி வருது, அப்ப கம்பி தட்டுப்பாடுகள் இப்ப என்னதானே ஃபைனலா நீட்ட ஒழிச்சிருவாங்க. சொல்றாங்க. ஏன்னா இப்ப ஃபைனலா என்ன சொல்றாங்க, என்ன பண்ணணும் அவங்களுக்கு இப்ப நம்ம பொதுவா மில்டனுக்கு உப்பு பத்தலையா, உப்பு பாக்கெட் நிறைய வாங்கி கொடுக்க சொல்லுங்க. எங்க அவங்க வீட்டுல சாப்பாடுக்கு நான் வேற விளக்கம் ஏங்க நீங்க வேற அவன் எல்லாம் என்ன நினைச்சிருமா, அப்படி எல்லாருக்கிட்டையும் போனு கையில போனு நெட்டு டிவி எல்லாம் இருக்கிறப்ப இப்படி ஏமாத்துறான் என்னன்னு, எப்படி ஏமாத்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் நினைச்சுக்கிறான்டா. அவனே அவன் மட்டும் தான் ஏமாறான், அவன் ஊபி மட்டும் தான் கரெக்டா நம்புவான் இதெல்லாம். நம்புறாங்க வேறனே, அத போய் லைக் ஆர்டி பண்ணி நம்புவானுங்க. எக்ஸ்பைரி உனக்கு புரியலையா, நம்ம எல்லாம் வந்து 2025ல இருக்கோம், அவனுக்கு இன்னும் 2000லயே இருக்கானுங்க. அவங்க கூட இருக்கவங்களும் அதே கேட்டகரியில இருக்கான்றத அவனுக்கு அப்படி தெரியுது. நம்மளாம் 2025ல இருக்கோம். நீ கொஞ்சம் நினைச்சு பாரா, இவன் எம்எஸ் பாஸ்கர் மாதிரி அங்கேயே தங்கிட்டானுங்க. இல்ல எக்ஸ்பைரி நீ கொஞ்சம் நினைச்சு பாரா, வெறும் 200 ரூபாய் வச்சுன்னு குடும்பம் நடத்துறாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கு. அவங்க வந்து அந்த காலத்து மனுஷனாவே பாத்தீங்கன்னா அது சிக்கனமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எப்படின்னா முட்டு கொடுத்தனா தட்டு. ஒரு பொய் ஒண்ணு சொல்றோம் நம்ம திருப்பி ஒரே பொய்ய நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இது வந்து பழசாயிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வராதா? இது வந்து நம்ம எப்படி புதுசாவும் யோசிக்க மாட்டேன்றானுங்க. நம்ம வேணா ஏதாவது ஐடியா சொல்லலாமா, இப்படி கலைங்கடா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, அந்த காலத்துல ஒரு பொய்ய உண்மையை திருப்பி சொன்னா அது உண்மையாயிடும். இந்த காலத்துல ஒரு பொய்யை திருப்பி சொன்னா பைத்தியம் ஆயிடும். அது அவனுக்கு தெரியல. ட்ரெண்டுக்கே வரலாம் ப்ரோ. ஆனா இல்ல எனக்கு இன்னுமே என்ன டவுட்னா, அதாவது பொய் பேசும்போது அதுல ஒரு ஸ்மார்ட்னஸோட பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஏதோ ஒரு நம்பர் பிரெயின்லெஸ் மூளையை கழட்டி வச்சுட்டு பேசுறேன் ப்ரோ. அவன் பேசுறது லாஜிக்கே இல்லைன்றது அவன் சொல்ற அந்த ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அதையும் மீறி அவன் என்ன நம்பிக்கையில் நம்ம பேசலாம், நம்ம சொன்னா நீங்க லாஜிக் எதிர்பார்க்கறீங்க. நம்ம ஆட்சியில தான் பேங்க்குக்கு போனா தண்ணி குடுக்குறாங்க, ஜூஸ் குடுக்குறாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவரே அந்த ரேஞ்சில இருக்கும்போது அதுக்கு கீழே இருக்கிற ஆலமரவு இதெல்லாம் எப்படிதான் இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். இது ஊப்பிங்க ஒரு சைடு கதறாங்கன்னா, ஒரு சைடு ஏடிஎம்கே கிட்ட இருந்து பொட்டி வாங்கினே எப்படியாவது எனக்கு விஜய் சேர்த்து விடுங்கப்பா அப்படின்னு அவங்களோட நரேட்டிவ்க்கு அங்க கதறின்னு இருக்கானுங்க. இல்ல ப்ரோ, அப்ப அவன் ஏடிஎம்கே ஏசி காத்தவங்க தான் போயிருப்பான் ப்ரோ. எனக்கு என்னமோ லாஸ்ட் மினிட்ல இந்த கூட்டணி ஒத்து வரலன்னா எங்க எடப்பாடி கழட்டி விட்டாலும் கழட்டி விட்டுருவாரு பாருங்க பிஜேபியை. அவர் ஏதோ ஒரு குழியில கால விட்டாரு, அவர் லாக் ஆயிட்டாரு. எடப்பாடி லாக் ஆயிட்டாரு. அவர்லாம் தப்பிச்சு வர முடியாது. அது பெரிய லாக். சேட்டு கடையில அடமானம் வச்சிட்டாரு நகைய.
சேட்டு நகைய கண்டிப்பா திருப்பி தர மாட்டான். அது நகைய அடமானம் வைக்கல, எங்க தலைய அடமானம் வச்சிட்டாரு. அது அங்க அததான் சொல்றேன். கட்சிய வச்சுட்டாரு. சேட்டு இனிமேட்டு அந்த கட்சிய முழுங்காம விடமாட்டான். இன்னொன்னு ஒரு தலைவன் லாஜிக் சொல்லட்டுங்களா? இவரோட கூட்டாளிங்க ஒரு 4 பேத்துக்கு சேர் எக்ஸ்ட்ராவே போட்டு அங்க பிஜேபியில போட்டு ரெடியா வச்சிருந்தாங்க. என்ன ஒண்ணு, இவரோட கூட்டம் எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. இவருதான் லேட்டா போயிருக்காரு. ஓகேங்களா? ஐயோ நயினார் என்ன சொல்றாரு, ஒரு வருஷத்துல அவரு முடிவு யாரு பண்றாராமா நைனாவா நாம கூட்டம். நைனாராங்க? யாரு கேக்குறீங்க? இல்ல ப்ரோ, அவர் நைனார் நாகேந்திரன் சொல்றாரு ப்ரோ. நீ போற போக்குல இன்னைக்கு இந்த இல்ல ரெக்கார்டிங் ப்ரோ, கேட்டானுங்கன்னா, அதுதான் இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் கேட்டு அண்ணே சிரிச்சுக்கிட்டே அடிக்கிறானுங்கண்ணே, சீரியஸா கூட அடிக்க மாட்டானுங்க, நம்மள ஜோக்கர் மாதிரி அடிக்கிறானுங்கண்ணே. இல்ல இப்ப பாலிடிக்ஸ் எப்படின்னா சீரியஸா இருக்கணும். இந்த ஆட்சியில நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம். இது இது பேசினாதான் ஒரு சீரியஸ் டிபேட்டா இருக்கும். நீ பண்றது ஒரு டுபாக்கூர் அரசியல். இதே இதுக்கு எதுக்குடா நாங்க உட்காந்துட்டு டேப்லெட்ல போட்டு சீரியஸா உட்காந்து பேசி போற போக்குலயே உங்களுக்கு சிரிப்பு தாண்டா. பேசுற எங்களுக்கே அண்ணன் சிரிப்பு வருது. கேள்வின்னு கேட்டேன். இல்ல லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் ஒன்லி. ஹரிஸ் அண்ணன் அல்ல இந்த தமிழன் கேள்வி ப்ரோ, கேட்டாங்க. இவனுங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஃபேஸ் பண்ணது இல்ல பீப்புள, ஓகேவா? இப்ப எப்படி தெரியுமா அந்த பாட்டி எப்படி பேசிச்சு, அந்த 1000 ரூபா கொடுத்தா என்ன ஆகணும், இந்த மாதிரி தான் இதுமேட்டு இவனுங்க டைரக்டா பப்ளிக்க மீட் பண்ணானுங்கன்னா எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பானுங்க. 1000 ரூபான்னா 1000 ரூபாய் என்ன பண்ணுவேன் சொல்லுன்னுவாங்க. இவனுங்களுக்கு எல்லாம் இனி இவனுங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேலைக்கே ஆகாது, கிமிக்ஸ் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு வேலைக்கே அந்த ஆகாது. பாட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு நம்மளுக்கு ஓட்டு போடும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தான் ப்ரோ ஓட்டு, அவங்களுக்கு எல்லாம் ஓட்டே கிடையாது இனிமேட்டு. அண்ணா இந்த இதெல்லாம் ஏடிஎம்கே தெளிவாயிட்டாங்க. என்னென்ன ஏடிஎம்கே அவங்க வந்து இப்போதைக்கு கூட்டணியில இருந்து வெளில வரமாட்டாங்கண்ணே. இந்த டிசம்பர் ஜனவரி இந்த டைம்ல வந்து வெளியில வந்துருவாங்க நான் நினைக்கிறேன் பிஜேபி. ஆமா ஆமா வந்துருவானுங்க. ஆனா அப்ப கூட நம்ம சேர்த்துக்க மாட்டோம். அதானே? அது தெரியல. ஆனா வந்து எனக்கு வந்துருவாங்களோ, வெளியே வந்துருவாங்களோ, போய் நம்ம இது கூட என்ன சேர்ந்து அப்படி அந்த மாதிரி எப்படி தெரியுமா வாய்ப்பு இருக்கு ஒரு சான்ஸ். இவனுங்க இப்போ அதுவும் ஒண்ணு நோட் பண்ணீங்களா? என்னைக்கு தளபதி மாநாட்டுல கூட்டணி ஆட்சி ஆனா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னாரோ, அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் இவனுக்கு ஹாட் டிபேட். நாங்களும் ஆட்சியில பங்கு கேட்போம்ன்றாங்க. பிசிகே எல்லாம் ரொம்ப நாளா இந்த கருத்தை வலியுறுத்திட்டு இருந்தாங்கன்றதான் வேற விஷயம். ஆனா அதை அவங்க என்னைக்குமே பேசும் பொருளா ஆக்கல. இப்போ தளபதி அந்த வார்த்தையை பேசின அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் டிபேட். இன்னைக்கு நேத்து நைட்டா இன்னைக்கு கூட கேட்டேன் நினைக்கிறேன் டிபேட் இதுலயோ. அதுல வரைக்கும் அன்னைக்கு சொன்னாரு விஜய் கூட இந்த மாதிரி ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அந்த டிபேட்ல நம்ம ஆளுங்களே இல்ல, டாபிக்லயே நம்ம இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஃபுல்லா நம்மளை பத்தி தான் அந்த ஒரு நரேட்டிவ்ல அந்த ஒரு அரசியலை முன்னெடுத்ததுதான் இன்னைக்கு வரைக்கும் புடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. நாங்க கொடுப்போம் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரம் பங்குன்னு. சோ ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு டக் ஆஃப் வார் வந்து கூட்டணியே உடையிற அளவுக்கு போகணும்னா இந்த ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி ஆட்சின்றத வலியுறுத்தி எங்களுக்கு வந்து இப்படி அப்படின்னு ஒரு கணக்கு வரும்போது அதுல வந்து வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மெயின் ரீசன் இப்ப தளபதி கண்ணஸ்டார்னா அவங்க 2 பேருமே வந்துருவானுங்க ஒருத்தனை விட்டுட்டு. ஆனா அதுக்காக நம்ம இங்க இல்ல. அதை அவர் பண்ணவும் மாட்டாரு. நம்ம சைடுல வந்து டிவிக்கு தலைவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. நோ நோ டோர் ஓபன் ஃபார் டிஎம்கே நோ ஏடிஎம்கே. காம்ப்ரமைஸ். அவங்க 2 நோ பேருக்குமே காம்ப்ரமைஸ். கிடையாது. இல்ல ஹரிஸ் ப்ரோ, எல்லாருக்கும் எங்க கருத்து எங்க கொள்கையை ஏத்துக்கிட்டு சிஎம் கேண்டிடேட் தளபதி. தட்ஸ் த பாட்டம் லைன். வந்தனா வா, இல்லனா போ. அதுக்குமே வந்து இல்ல அந்த இன்னொன்னு இடத்துக்குமே கூட டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு இல்ல இடம் கிடையாது. அதுக்கு ஆமா இப்ப எப்படி ஆமா அது கண்டிப்பா கிடையாது. எப்படி பிஜேபி சேர்த்துக்க முடியாது. இப்ப எப்படி கிட்டத்தட்ட இருக்கானுங்கன்னா அந்த மன்னன் படத்துல வெளியில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் மனோரமா சொல்லும், இங்க வந்தினா உனக்கு நல்ல கோழி பிரியாணி நண்டு வறுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கொடுப்பேன், இதுதான் சாப்பிட்டு போ, இல்லைன்னா பசியில அங்கேயே கடை. அதுதான் இவனுக்கு நிலைமை இப்போ. இல்ல கவுண்ட் பண்ணி தான் ஏடிஎம்கே அண்ணே வாட போப்பா நான் போறேன். இல்ல எனக்கு இன்னொன்னு என்னன்னா ஹரிஸ் ப்ரோ, நம்மளுக்கு என்னன்னா இவங்கெல்லாம் விட்டா இவனுக்கு 26 அப்புறம் செத்துருவானுங்க ப்ரோ. நம்ம எதுக்கு ப்ரோ இவனுங்களை சிஆர்பி கொடுத்து காப்பாத்துறோம்? இவனுங்களே அட்ரஸ் இல்லாம ஆயிடுவானுங்க.
அதுக்கப்புறம் பிச்சு பிச்சு ஒருத்தனா நான் எப்பவுமே முன்னாள் வந்து டிஎம்கே கடைசி இல்ல 6 மாசத்துலதான் வந்து கூட்டணி இதையே அறிவிப்பானுங்க. இப்ப என்னடா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சுட்டு குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்றதுன்னு இன்னொன்னுங்க, தெரியல அவன். ரெண்டாவது விஷயம் சொல்றேன். இல்ல, இத வந்து 2 யாரும் வந்து இரட்டை அவங்க எங்க ப்ரோ அறிவிச்சாங்க? இல்ல இது யாரும் இரட்டை அறிவிச்சது பிஜேபி. கேக்குதாங்க, இது யாரும் இரட்டை அர்த்தமா எடுத்துக்காதீங்க. அந்த இதுக்கு அதான் இரட்டை இலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 இலைன்றது பாத்தீங்கன்னா எப்பயோ உதிர்ந்துருச்சு. இப்போதைக்கு காம்பு மட்டும்தான் இருக்கு. அந்த காம்பை கையில தூக்கி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுல தாமரை ஒட்டி பார்த்து எனக்கு தெரியல. ஸோ ஐயா நீ டைரக்டா சொல்லியிருந்தா கூட இதை நினைச்சிருக்க மாட்டா ஐயா. நீ நினைக்காதன்னு சொன்னதுக்கு அப்புறம் சீரியஸா இல்ல வாட்ஸ்அப் நீங்க எனக்கு நினைச்சிடக் அழுத்தம் கூடாது, வந்துச்சு. அதனால தான் நான் சொன்னேன். ஓகே, கருத்து கடந்து போயிடலாம். ஓகே மெசேஜ் ரிசீவ். ஐயோப்போ இவங்க செஞ்சிருக்க இல்ல அட்டூழியங்களை ஆக பார்த்தோம்னாவே நமக்கு மொத்தம் இல்ல ஆக மொத்தம் 2 பிரைவேட் இலைக்கு மெசேஜ் மேல எல்லாம் பண்றாங்களாமே. அது ம், அவனுங்க பிரைவேட் மியூசிக் பண்ணுவானுங்க, மெசேஜ் எல்லாம் மியூசிக்கல் சேர் பண்றாங்க. பண்ணுவானுங்க, லெமன் இந்த ஸ்பூன் பண்ணுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. பொன்முடி தான் காண்டுல ஏதோ பண்ணிருப்பாரு. அந்த ஆளு கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி. மேம் என்னை தூக்கிட்டானுங்க, என்ன கட்சியில சேர்த்துங்க, இவனுக்கு எங்கெங்க என்னென்ன ஊழல் பண்ணாங்க லிஸ்ட் அனுப்புறேன்னு சொல்லியிருப்பாப்லன்னு தோணுது. ஆமா அவருக்கு காண்டா இருக்கும்ல. பொன்முடி ப்ரோ கலைஞருக்குள்ளேயே சண்டை வந்தது ஞாபகம் இருக்கா? ஸ்டாலினுக்கு வந்து அப்போ வந்து கலைஞர் வந்து ரெகனைஸ் கொடுக்கல. அப்போ வந்து இவர் தான் வைகோ தான் இருந்தாரு. அப்பெல்லாம் ஸ்டாலின் பக்கம் நின்னது வந்து இவர் தான், பொன்முடி தான். அவரே தூக்கியிருக்காங்கன்னா அந்த ஆள் சும்மா இருக்கும். இப்போ பழையசெல்லாம் கலர மாட்டாரு. இல்ல நீங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ் எடுக்க அவரு மாட்டாரு. ஒரே நிமிஷங்க, திமுகல வந்து அப்ப அவரு சப்போர்ட் நின்னாரு, இவரு சப்போர்ட் நின்னாரு, அதெல்லாம் எப்பயுமே அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஒண்ணுல கலைஞருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி இதுவா இருந்திருக்கு, பாதுகாப்பு அதிகாரியா அவரு வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டாரு. ஓகேங்களா, அதுக்கே இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க மெத்தன போக்கா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேக்குதா தெரியும். நான் பேசுறது? கேக்குது எனக்கு கேக்குதுங்க. சிக்னல்ல கலைஞர் இப்பதான் கேக்குது. கொல்றாங்கப்பான்னு கேட்டு என்னது இன்னொரு இல்லைங்க சொல்லுங்க. இல்லைங்க ப்ரோ, இல்லைங்க ப்ரோ. இந்த இவர் ஒருத்தர் செக்யூரிட்டி ஆபீசர் ஒருத்தர் இறந்தாரு பாத்தீங்களா, இந்த கலைஞருக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இதுவா இருந்த என்ன சொல்ற பிஏ பிஏ ம், பிஏ முன்னாள் பாதுகாவலர். அதுதான் சொல்லிட்டு இருந்தோம். அது கூட பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க, அவருக்கே பாதுகாப்பு கொடுக்க வக்கல் இல்லாத இவங்க, அதான் சொல்றாங்க. ஹரிஷ் நம்ம ப்ரோ, சகாயமே இன்னைக்கு ஹரிஷ் ப்ரோ குட்டி இன்னைக்கு வந்து இருக்காருல்ல, எனக்கு ஏகேஎன் தான். கேபிடிலன்னு அவர் போட்டிருக்க கேட்டிருக்காங்க. போஸ்ட் பாருங்களேன், யார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. கல்பிரிட் மாட்டிக்கினாரு. இல்ல விக்னேஷ் ப்ரோ இன்னைக்கு கூட நம்ம இந்த சகாயம் முன்னாள் ஐஏஎஸ்பி அவரே வெளிப்படையா பிரஸ்ல இது கொடுக்குறாரு ஒரு இன்டர்வியூ. ஆமா எனக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லை, எனக்கு நான் நிறைய அப்பா இதில் இருக்கும்போது ஊழல்களை வெளிப்படுத்தினேன், என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு கொடுத்துருக்காரு. அந்த அந்த என்னமோட ஒரு கேட்டகரியில சொன்னாரு, அந்த பொது சேவையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்க உயிருக்கு பயங்கர அச்சுறுத்தல் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் வீடியோ பாதுகாப்பு போட்டாரு பாத்தீங்களா? கொடுத்ததுனால மது ப்ரோ ஒழிப்புக்காக சொல்லாம இல்ல நேத்தா மது முந்தா ஒழிப்புக்காக வந்து கவர்மெண்ட் இது வந்து பண்ணிருக்கோம் போல. ஒன் பை ஒன்னா சொல்லுங்க, ஒன் பை ஒன்னா. இந்த மது ஒழிப்புக்காக கவர்மெண்ட் வந்து என்ன இனிஷியேஷன் எடுத்திருக்கு, 4 கோடியே என்னமோ 40 கோடியே செலவு பண்ணீங்க அப்படின்ட்டு பார்த்தா எல்லாம் நியூஸ் சேனலுக்கு. புதிய தலைமுறைக்கு ஒரு 4 கோடி 5 கோடி. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, நம்ம பாலிமர் மாமாக்கு 89 லட்சம். மாமா அதுக்கேத்த மாதிரிதான் இப்பதான் புரியுது, மாமா ஏன் இவ்வளவு தீவிரமா வேலை செய்யறாரு பாலிமர் மாமான்னு. இது அதுல வந்து மது ஒழிப்புக்காக இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்களா? நான் பார்த்த வரையும் மதுவால பாதிக்கப்பட்ட நியூஸ் தான் நான் பார்த்திருக்கேன். எங்கடா இவனுங்க நியூஸ் போட்டானுங்கன்னே தெரியல. எங்கெங்க ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க. ஐயோ உண்மையிலே சீரியஸா நீங்க இந்த கேம்பெயின் ஆட் எல்லாம் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இது யாராவது பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஆமா இந்த மாதிரி மது ஒழிப்புக்கு ஒரு கேம்பெயின் ஆட் போட்டாங்க. நான் பார்த்தேனே, நம்ம ஸ்டாலின் தாத்தா ஒரு வீடியோ போட்டாரு. இல்ல நான் வாலிபர்கள் பாத்திருக்கேன், கருப்பு சட்டை போட்டுன்னு கையில அந்த பேம்ப்ளேட் எல்லாம் வச்சு நின்று இருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம். பாத்திருக்கேங்க ஏங்க சிரிக்கிறதுக்கு இல்லைங்க, போன ஆட்சியில் நானே பாத்திருக்கேங்க. யாருங்க அது சொல்றீங்க போன டார்ச் ஆட்சியில லைட் வச்சிருந்தாருன்னு? நிறைய பேம்ப்ளேட் பேர் ப்ரோ, இருக்காங்க. பேம்ப்ளேட். இல்ல இந்த மாஸ்க் பலகை மாஸ்க் பலகை போட்டு கையில பலகை வச்சிருந்தோம்.
அழகைனா அவங்கதான் கண்டிப்பா. இல்ல இப்ப அந்த எடுக்கிற இந்த விழிப்புணர்வு வீடியோலாம் எங்க ப்ரோ போட்டு பார்ப்பாங்க? சும்மா எடுத்து அவங்களே வச்சுப்பாங்களா? அறிவாலயத்துல மட்டும் போடுவாங்க. அறிவாலயத்துல போட்டு அவங்களே பார்த்து விசில் அடிப்பாங்க. அண்ணே அது யாருண்ணே? அந்த குரங்கு எங்க? நான். அப்புறம் வெளியில மது ஒழிப்பு மாநாடு, உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் அணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்பியரு, சியர்ஸ் என்ஜாய். ஓ நீங்க மாட்டிட்டு ப்ரோ தவிக்கிறானுங்க ப்ரோ நம்ம கிட்ட. என்ன இல்ல பண்றதுன்னு ப்ரோ, தெரியாம. இவங்க யோசிச்சு பாரேன். சிஎம் கிட்ட கார் இல்ல, விழிப்புணர்வு வீடியோ யாருமே பார்த்தது இல்ல. டேய் நீ பயங்கரமான ஆளாடா இது இருக்க. என்னடா இது தாடி பாலாஜி மாதிரி நெஞ்சு டிபில காஞ்சு போச்சு, காது ஓஞ்சு போச்சு, இங்க என்னடா பண்றீங்கன்ற மாதிரி. என்னடா பண்றீங்க? கொஞ்சம் கொஞ்சம் இதா தான் இருக்கு. ஓகே கிராஃப்ட்மேன் சொல்லுங்க, மெசேஜ் கை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஆக்சுவலி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட முகில் ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தாரு. அப்ப கூட இதேதான் அந்த கூட்டணி நேரட்டிவ் எதுக்கு செட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் அதுலயும் பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா அதனுக்கு பிறகும் நான் போயிட்டு இப்ப நிறைய வீடியோஸ் வந்து பாத்துட்டு இருந்தேன். ஒரு 2 மணி நேரமா வந்து நிறைய வீடியோஸ் வந்து பாத்துட்டு இருந்தேன். நீங்க என்னன்னா இவர் ஏப்ரல் 26, 27, 27, 28 நினைக்கிறேன் அந்த கோயம்புத்தூர்ல வந்து இந்த மீட்டிங் போட்டாங்கல்ல, பூத் கமிட்டி மீட்டிங் போட்டாங்கல்ல. பூத் கமிட்டி மீட்டிங் போட்ட முத நாளே சவுக்கு சங்கு ஒரு வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோல வந்துட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறான். நீங்க வந்து அதிமுக விஜய் வந்து இனிமே வந்து பாஜக வந்து விமர்சிக்க மாட்டாரு, அதிமுக கூட்டணிக்கு வந்து விஜய் வர போறாரு, இங்க இருந்து எல்லாமே வந்து அங்க இருந்து பேசிட்டாங்க, எனக்கு வந்து விவரங்கள் தெரியும், நல்ல நடக்கிறது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போடுறான். மறுநாளும் அது இன்னொரு வீடியோல வந்து இதே மாதிரி கண்டென்ட், டைட்டில் அதை வைக்கல, ஆனா இதே கண்டென்ட் அதிமுக கூட்டணிக்கு வந்து விஜய் வராருன்றத கண்டென்ட்டை வந்து கேள்வி கேட்டு பேசுற மாதிரி அவன் வந்து பேசியிருக்கான். அதன் பிறகு வந்து எஸ்பி லட்சுமணன் வந்து ஒரு இன்டர்வியூல இதையே வந்து பேசுறாரு. ஜேர்னலிஸ்ட் மணி நேத்து நைட்டு இந்தியா கிளிட்ஸ் வீடியோல இதை வந்து பேசுறாரு. இதுல ஜேர்னலிஸ்ட் மணி பேசுறதுதான் ஹைலைட். என்னன்னா ஏதாவது என்னங்க கொள்கையாவது ஏதாவது மட்டையாது, இவங்க என்னங்க பெரிய கொள்கை தாவேகாவுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்களோட பெரிய எதிரி வந்து அதிமுக தான், ஆனா இது திமுக தான் அவங்க, அதனால வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவாங்க. அதிமுகவில இருந்து எடப்பாடி பழனிசாமி 2 டைம் வந்து விஜய்கிட்ட பேசிட்டாரு, அப்படிதான் தகவல் வந்து வருது. அப்புறம் வந்து பாஜக பைத்தியம் நீ எதை வேணா பேசு. அது அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுத்தது யாரு? அவங்க வீட்டு அம்மனியா இல்ல எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணாரா? இல்ல இத ஒரு நிமிஷம் பேசிடுவோமே, இதுங்க எப்படி இதை இது பண்றாங்கன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க பேசுறதுக்கு வந்து எந்த மதிப்பும் கிடையாதுங்கிறது வந்து வேற, இவங்க பேசுறத வந்து பெருசா எடுத்துக்கல அப்படின்றது வந்து வேற. பட் ஆனா இதுல விஷயம் கவனிக்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோகுல சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் இருப்பார், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த ஆள்லாம் ஃபுல்லா பிஜேபி சப்போர்ட்டடான ஒரு ஆளு. அவரும் ஒரு பேட்டி கொடுக்குறான். அந்த பேட்டில வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, விஜய் வந்து இப்ப என்ன முயற்சிக்கிறாரு அப்படின்னா வந்து தனக்கு கிரௌட் இருக்குங்கிறத எடப்பாடி பழனிசாமி கிட்ட காட்டி சீட்டு வாங்க பாக்குறாருன்னு. இப்ப நீங்க முன்ன பின்ன அப்படியே நகர்த்தி பாத்தீங்கன்னா என்ன வச்சுங்களேன், உண்மையிலேயே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஒண்ணு இவங்க அந்த கூட்டணி ஆட்சி சேர்ந்து அமைக்கிறது, பண்றது, பேசுறது, இதுல வந்து ஏடிஎம்கே வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். இல்ல எடப்பாடி வந்து உண்மையிலே விஜய் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். எனக்கு நான் திருப்பி ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் ட்ரை பண்ணாம விஜய் கிட்ட ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா எடப்பாடி விஜய் கிட்ட பேசினாருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மணி சொல்றது எடப்பாடிக்கு தான் பேக் ஃபயர். இப்ப மணியும் சவுக்கு சங்கரும் வந்து பயங்கர க்ளோஸ். மணிக்கு வந்து பெரிய சோர்ஸ் எல்லாம் வந்து கிடையவே கிடையாது. அவர் ஒரு ஏஎன்ஐல வேலை பார்த்த ஏஎன்ஐ நிறுவனம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க வந்து ஜஸ்ட் லைவ் சோர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் ஏஜென்சி. அவங்க வந்து பெரிய ரிப்போர்ட்டர் நெட்வொர்க்கோ அல்லது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஏஎன்ஐ வந்து இந்த பிடிஐ மாதிரி அவங்க வந்து ஒரு நியூஸ் கவரேஜ் ஏஜென்சி. இப்போ ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து இப்ப அவங்க சென்னையிலயும் வந்து ஏஜென்சி வச்சிருப்பாங்க, நியூஸ் லைவ்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த லைவை வந்து இப்போ சென்னையில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு லைவை வந்து டெல்லியிலயோ மும்பையிலயோ இருக்கக்கூடிய ஒரு இந்தியா டுடேக்கோ ஒரு ரிபப்ளிக் டிவிக்கோ வந்து அவங்க வந்து விற்பாங்க. இவ்வளவுதான் ஏஎன்ஐயோட வேலை. கவர்மெண்ட்